இதுதான் சீசி பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இதே நீங்க தியேட்டர்ல சாப்பிட்டீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேல பில்ல போட்டுருவாங்க இந்த சீசி பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு. அது எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க 5 மினிட்ஸ்க்கு தண்ணியில வேக வைக்கணும். அதை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கார்ன்ஃபிளவர். இதே மாதிரி நீங்க ஃப்ரைஸ் செஞ்சீங்கன்னா KFC, மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங் போலவே நம்மளுக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துரும். உருளைக்கிழங்க நம்ம சிக்கன் டேஸ்ட்டுக்கு வர வைக்க முடியும். ஆனா சிக்கனை உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்கு வர வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கைஸ், நான் ஒரு யூடியூபரா இருக்கிறதுக்கு முன்னாடி பர்கர் கிங்ல நைட் ஷிஃப்ட்ல வேலை செஞ்சிருக்கேன். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நைட் ஷிஃப்ட் வேலைன்றது ரொம்பவே கஷ்டம். பர்கர் செய்யறோமோ இல்லையோ அதிகமா கிளீனிங் ஒர்க் தான் இருக்கும். யாராவது நைட் ஷிஃப்ட்ல வேலை பண்ணியிருந்தா உங்களோட கஷ்டத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரைஸ்க்கு மேல ஊத்துவாங்கல அந்த சாஸ் பண்றதுக்கு, பால் ஊத்திட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டா சால்ட், நெக்ஸ்ட் 5 சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணி ஆகணும். நீங்க மிக்ஸ் பண்ண அது கட்டியாகிட்டே இருக்கும். சோ பி குயிக். 2 டைம் ஃப்ரை பண்ணாதான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அட போங்கப்பா, இது ஈஸியான ரெசிபின்னு நினைச்சு நான் பண்ணேன். பேசாம நீங்க இதை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருங்க, அதான் உங்களுக்கு ஈஸி. எவ்வளவு நேரமா இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இது நல்லா இருக்குமா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை செஞ்சதுக்கு வர்த்தா இருக்கு. வீட்ல சும்மா இருந்தா மட்டும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க.